வணக்கம் நண்பா நண்பி. வெல்கம் டு அவர் சகு ஃபினான்ஸ் தமிழ். நான் உங்கள் சகு. இன்னைக்கு பல பேர் என்கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்த முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். சகு ஆன்லைனில் ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும், ஆனால் எங்கே ஆரம்பிக்குன்னு தெரியல, ஈஸியாக லாபமாக ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுமா? இப்படிப்பட்ட கேள்வி உங்கள் மனசில் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கான தான். எட்ஜியில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு கலைஞர் இல்லைனா ஒரு படைப்பாளி இல்லைனா ஒரு பொருளை நீங்கள் உங்கள் கையால் உருவாக்குறவங்களா இருந்தால் அப்போ இந்த எட்சி உங்களுக்கான சரியான பிளாட்ஃபார்ம் தான். எட்சியில் ஒரு சாதாரண வெப்சைட் கிடையாது. இது வந்து ஒரு ஹேண்ட்மேடு ப்ராடக்ட்ஸு, அப்புறம் விண்டேஜ் ப்ராடக்ட்ஸு மற்றும் வந்து டிஜிட்டல் ப்ராடக்டை விற்கிற ஒரு உலகளாவிய மார்க்கெட் பிளேஸ் தான் இது. நீங்கள் உங்கள் பொருளை எட்சியில் லிஸ்ட் பண்ணால் போதும். இது அமெரிக்கா, கனடா, ஜப்பான், உலகம் முழுவதும் இருக்கிற லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள் பார்ப்பாங்க. உங்கள் கலைக்கு, உங்கள் உழைப்புக்கு சரியான மதிப்பு அங்கே கிடைக்கும். என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு ஒரு பாதையாக நான் வந்து இதில் காட்ட போகிறேன். எட்சியில் என் பிஸ்னஸ் எப்படி ஆரம்பித்தேன், என்னென்ன சவால்கள் எதிர்கொண்டேன், எப்படி படிப்படியாக வளர்ந்தேங்கிறது எல்லாத்தையுமே அதில் சொல்ல போகிறதில்ல. நான் இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா வந்து எட்சி அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி லிஸ்டிங் பண்ணுறது, எப்படி ஆட்ஸை யூஸ் பண்ணுறது, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஆர்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, இதை பற்றி எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக எல்லாத்தையுமே பற்றி சொல்லியிருக்கேன். அதுக்கான வீடியோ தான் இது. நான் ஒரு நல்ல ஆசிரியர் கிடையாது. என்னுடைய அனுபவத்தை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். என்னோடய யூடியூப் சேனலில் நிறைய எட்சி வீடியோஸ் இருக்குது. ஆனால் இந்த கோர்ஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஃபுல் கோர்ஸ் இருக்குது. இது யாருக்கான கோர்ஸ்னால், என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு எப்படிப்படியாக ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே, குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது வந்து இந்த கோர்ஸ் ரொம்ப ஆப்டாக இருக்கும், சூட்டபுளாக இருக்கும். இந்த கோர்ஸ் வீடியோவில் வந்து 1 to 3ன்னு ஆரம்பித்து மொத்தம் 14 வீடியோக்கள் இருக்குது. ஒரு தெளிவான பாதையை உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வரிசையாக பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் எட்சியில் உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இந்த கோர்ஸை வீடியோ மட்டும் இல்லாமல் ஒரு பிடிஎஃப் கைடும் நான் வந்து அதில் கொடுத்துருக்கேன். இதில் எல்லா முக்கியமான விஷயங்களும் ஒரு செக்லிஸ்ட்டாக நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் படித்து உங்கள் சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கலாம். இந்த கோர்ஸை நான் கும்ரோடுங்கிற பிளாட்ஃபார்மில் தான் விற்கிறேன். நிறைய பேர் நினைப்பாங்க ஆன்லைனில் வெளிநாட்டு பொருட்களை வாங்க கிரெடிட் கார்டு தான் வேணும், என்கிட்ட டெபிட் கார்டு தான் இருக்குன்னு மட்டும்தான் இருக்குன்னு. அப்படிப்பட்டவங்களுக்கு கும்ரோடு தான் அப்படிப்பட்டவங்களுக்காகவே தான் நான் வந்து கும்ரோடை நான் தேர்ந்தெடுத்தேன். கும்ரோடில் கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு ரெண்டுமே அதாவது அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போதைய சூழலில் இந்தியாவில் பெரும்பாலான பேங்க்கில் எல்லாமே டெபிட் கார்டு, இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் வசதி வந்து இருக்குது. அதை நீங்கள் வந்து அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் அவங்க ஆப்பில் போய் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. இன்னொன்று சொல்லணுன்னு இருந்தேன். இந்த கும்ரோடில் நீங்கள் எதுக்கு நான் செலக்ட் பண்ணேன்னா, இந்த பிளாட்ஃபார்மை எதுக்கு நான் வந்து செலக்ட் பண்ணேன்னா, நீங்கள் வந்து எப்படியும் வெப்சைட்டில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு, இன்டர்நேஷ்னல் ஆக்சஸ்க்கான கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கு ப்ரீபெய்டாக நீங்கள் இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கிங்க, அதாவது பே பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆக்சஸ் பண்ணுறது, அதை அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த பர்பஸுக்கு வேண்டியும் நான் வந்து இந்த கும்ரோட பிளாட்ஃபார்மை நான் வந்து செலக்ட் பண்ணேன். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் உங்கள் ஆப்லேயே ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், இன்டர்நேஷ்னல் ஆக்சஸ்க்கு டெபிட் கார்டு. அதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி என்னால் முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு யூபிஐ பேமெண்ட் வந்து யூபிஐ பேமெண்ட் மூலிமா எப்படி பே பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு வந்து என்னோடய லிங்க்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் பே பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து கோர்ஸ் லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். இந்த கோர்ஸ் வாங்கினவங்களுக்கு ஒரு கூடுதல் வசதியாக 1-on-1 டெலிகிராம் வந்து சப்போர்ட்டும் நான் வந்து கான்டாக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் ஒரு 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 நோட் பேடில் நீங்கள் வந்து எழுதி வச்சுட்டு அதை நீங்கள் வந்து எனக்கு 1-on-1 சேட்டில் வந்து எனக்கு நீங்கள் கேட்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவேன். டெலிகிராமில் சப்போர்ட் பண்ணுவேன். உங்கள் கனவு பிஸ்னஸை நீங்கள் தொடங்க நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அங்கே அந்த கோர்ஸ் பற்றி அத்தனை டீட்டெயிலும் மற்றும் வந்து எப்படி வாங்குறது தகவலும் சொல்லி கீழே இருக்குது. ஒன்றும் பெரிய நிதி கிடையாது, ஒரு சிறிய முதலீடு செய்யுங்க. நீங்கள் ஒரு உங்களுடைய
ஸோ ஸ்மால் பிஸ்னஸை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ படிப்படியாக ஸ்டெப் எடுத்து வைங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் நண்பா நம்பி. ஸோ நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ உங்கள் நண்பா நம்பி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் சொல்லுங்கள். ஸோ இந்த கோர்ஸை பற்றி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஐடியாவே இல்லாத எட்சி எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஐடியா இல்லாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சக்கு ஃபினான்ஸ் தமிழ் சேனலை ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் நம்ம கண்டிப்பாக நம்ம சந்திக்கலாம் நண்பி. தேங்க்யூ.